ஒன்றிய அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அறிவிப்புகளால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த எந்த நன்மைகளும் இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி இணைப்பு குறித்து பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாததும் தற்போது ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அறிவித்துவிட்டு எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. காய்கறி சாகுபடி தொடர்பாக நிதியமைச்சரின் அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய இந்த பட்ஜெட் பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அறிவிப்புகளால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த எந்த நன்மைகளும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோதாவரி காவிரி இணைப்பு குறித்து பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றமே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மீது பாஜகவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தம்முடைய விமர்சனத்தை காட்டமாக பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அறிவித்துவிட்டு எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. காய்கறி சாகுபடி தொடர்பாக நிதியமைச்சரின் அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த எந்த நன்மைகளும் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழ்நாட்டின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாகவே அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற பல வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வருமான வரி விகிதத்தில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது பெரிதும் ஏமாற்றத்தை தருவதாகவே எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். இன்று 2024-25 ஆண்டுக்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். எந்தவித புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கலில் எந்தவித நன்மையும் விவசாயிகளுக்கு கிடையாது என்ற ஒரு தகவலையும் அதில் பதிவிட்டிருக்கிறார். அதே போல சிறு குறு தொழில்கள் கடன் வழங்குவதில் உள்ள செயல்முறை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்க்க வழிவகை காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக ஒன்றிய அரசிற்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழகத்தில் முன்மொழிந்த போதும் ஒன்றிய அரசு இதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது எனவும், அதே போன்று தமிழக விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒன்றிய அரசு அறிவித்த ஓசூர் கோவை அந்த பாதுகாப்பு தளவாடங்கள் தொழில்வழி திட்டம் அறிவிப்பு செயல்பாடுகள் என்பது கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நடந்தாய் வாழி காவேரி திட்டம் பற்றி ஜனாதிபதி அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையான நிதியினை ஒதுக்காமல் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டியிருப்பதாகவும் கடுமையாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல மழை வெள்ள தடுப்பு பணிகளுக்கு பீகார், அசாம், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு பெரும் தொகை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு எந்தவித நிதியும் ஒதுக்கப்படாதது குறித்து அறிவிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே வேளையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை கொண்டு வந்த பின்பும் தொழில் முனைவோர் பல்வேறு நடைமுறை சிரமங்களுக்கு தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் என்பதாகவும் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல நேரடி வரி விதிப்பில் புதிய வரி விதிப்பு முறையை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஆண்டுக்கு 17,500 ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவில் வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில்
போதுமானதாக இந்த சேமிக்கக்கூடிய அந்த தொகை இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த பாஜகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே வேளையில் தனியார் துறை மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பது எந்த அளவு சாத்தியம் என்று தனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றிய அரசு அதனை குறிப்பிட்டிருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது போன்ற முதியோர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பின்பு நடைமுறையில் இருந்த சலுகைகளையாவது திரும்ப அளித்திருக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையும் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மொத்தமாக தமிழகத்திற்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்தார்கள். அதன் மூலமாக ஒன்றிய அரசு தமிழகத்தை எந்தவித நிதி ஒதுக்கீடும் எந்தவித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்பது ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.